சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் கடலூர் மாவட்டம் திருமுனைப்பாடி அருகில் இருக்கக்கூடிய திருவாரூர் என்ற ஊரில் தான் புகழனார் மாதினியார் இவர்களுக்கு மகனாக பிறக்கின்றார் நாவுக்கரசர். 7ஆம் நூற்றாண்டில் இவருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் மருள் நீக்கியார். இவரது சகோதரி தான் திலகவதியார். இவங்க குடும்பம் சைவ சமயத்தை சேர்ந்தது. சின்ன வயதில் சைவ சமயத்தில் இருந்தவர் திடீர்னு சமண சமயத்திற்கு மாறினார். இவருடைய சகோதரி மிகவும் வேதனைப்படுறாங்க இவருடைய மனநிலை மாற்றத்தை பார்த்து. இதனால் இறைவனிடம் சிவனிடம் வேண்டுனதில் தான் சூளை நோய் என்ற நோயில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுறாரு நாவுக்கரசர். சமண சமயத்தை சேர்ந்த குருமார்கள்லாம் எவ்வளவு முயற்சி செய்தும் இவருடைய இந்த வயிற்று வலியை போக்க முடியலை. தீவிர சிவனடியாரான தன்னுடைய சகோதரியால் மட்டுமே இந்த நோயை தீர்க்க முடியும் அப்படின்னு எண்ணிய நாவுக்கரசர் திலகவதி அம்மையாரை அழைத்து வர்றதுக்கு சொல்கிறாரு. ஆனால் ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய சமணர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் வர முடியாதுன்னு திலகவதியார் சொன்னதுனால அவருடைய இருப்பிடத்திற்கே மருள் நீக்கியார் செல்கின்றார். அப்பதான் திலகவதியார் ஒரு பிடி திருநீரை எடுத்து மருள் நீக்கியாரோட உடல்ல தேய்க்கும் போது அவருக்கு தீராமல் இருந்த இந்த வயிற்று வலி சூளை நோய் உடனே தீர்ந்து விடுகிறது. அந்த சமயத்தில் அவர் பாடியது தான் திருநீற்று பதியம். தீராத கொடிய நோயையும் தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்த திருநீற்று பதியத்தை அவர் பாடினார். இதன் பிறகு பல சிவ ஆலயங்களுக்கு சைவ கோயில்களுக்கு சென்று தேவார பதிகங்களை பாடியிருக்காரு. அதனால தான் இவருக்கு நாவுக்கரசர் என்னும் பெயரும் உண்டானது. தேவாரத்தில் 30 பாடல்களை பாடியிருக்காரு. இவை மிகவும் சக்தி வாய்ந்தது. இவர் அருளிய இந்த பதிகங்களை பாராயணம் செய்தோம்னா நோய்கள் தீரும். எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் இருந்தும் நம்மை விடுவிக்க முடியும் என்பது தான் இதனுடைய முக்கியத்துவமே. தமிழகத்தில் பக்தி இயக்கத்தை வளர்த்த சிவனடியார்களில் ஒருவராக விளங்கியவர். 63 நாயன்மார்களிலும் ஒருவராக விளங்கியிருக்காரு. சமய குரவர்கள் 4வருள் ஒருவராகவும் விளங்கியவர் நாவுக்கரசர்.